ஆண்டவர் என்ன வார்த்தை சொல்லுகிறார்னா, 2 தெசலோனிக்கேயர் 3:16 ஆண்டவர் என்ன சொல்றாரு? சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவாராக. ஒரு ஆசீர்வாதம். சமாதானத்தின் தேவன் ஆண்டவர் எப்படிப்பட்டவரா? காட் ஆஃப் பீஸ், சமாதானத்தின் தேவன். இயேசுக்கு ஒரு அழகான பெயர், பிரின்ஸ் ஆஃப் பீஸ், சமாதான பிரபு. சமாதானத்தின் தேவன் சமாதான பிரபுவாய் உலகத்தில் வந்தார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணி மாக்கின இயேசுவின் மேல் வந்தது. அவர் சிலுவையில நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு, சாபங்களை ஏற்றுக்கொண்டு, நம்முடைய பிரச்சனைகள் பாடுகளை ஏற்றுக்கொண்டு மறித்து அவர் உயிரோடு எழுந்த பொழுது நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணினார். அந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சகல விதத்திலும் எப்பொழுதும் சமாதானத்தை அருளி செய்வார். எப்பொழுதுமே சமாதானம். ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் குறிப்பிட்ட நேரம் மாத்திரம் அல்ல. அதனால தான் இயேசு சொல்லுகிறார், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுப்பதில்லை, என்னுடைய சமாதானத்தை தருகிறேன்னார். அப்போ எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் சமாதானம் இருக்கும். நம்மை சுற்றிலும் என்ன நடந்தாலும், நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை போராட்ட நெருக்கம் வந்தாலும் அப்படியே உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு அமைதி இருக்கும். அந்த தேவ சமாதானம். இது நிறைய பேருக்கு இல்லை. உள்ளுக்குள்ள நிம்மதியா தூங்க முடியல, நிம்மதியா இருக்க முடியலம்பாங்கல்ல, அது உள்ளத்துக்குள்ள பாதிப்பு. ஆனா சமாதான பிரபு இயேசு நமக்குள்ள வந்துட்டா உள்ளத்தின் ஆழத்துல ஒரு பெரிய அமைதி இருக்கும். அதான் தெய்வ சமாதானம். அன்று சொல்றாரு, அவர் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் உனக்கு சமாதானம் கட்டளையிடுவேன் அப்படின்றார். இந்த சமாதானம் உங்களுக்கு இருக்குதா? அப்படியே கண்ணு மூடி யோசித்து பாருங்க. உள்ளத்தின் ஆழத்துல ஒரு சமாதான ஆத்ம அமைதி இருக்குதா? யோசித்து பாருங்க. இல்லையா? அப்போ சமாதான பிரபு இயேசுவை உங்களுடைய உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசுவை நீங்க வந்து எனக்குள்ள வாசம் பண்ணுனா அந்த சமாதானம் நிலைச்சிருக்கும். எப்பொழுதும் எல்லா காரியத்திலும் அந்த சமாதானத்தை நீர் எனக்கு அருளி செய்யணும் வாக்கு கொடுத்திருக்கிறேன். இன்றைக்கு அந்த சமாதானம் பெற்றுக்கொள்ளுங்க. அப்படியே உங்களுடைய ஆத்மா அலசடிப்பட்டு கொண்டு இருக்கிறது. அப்படியே பயப்படுத்தி அலைகள் மாதிரி பிரச்சனை வந்துகிட்டே இருக்குதுன்னு அமைதி இல்லாம தவிக்கிறீங்கல்ல, இப்போ அந்த சமாதானத்தை உங்களுக்கு ஆண்டவர் அருளி செய்வார்.